வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இம்பைபிங் வேல்யூஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், லேட் சைல்ட்ஹுட்லேயே குவாலிட்டி டைம் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் செலவு பண்ண முடிஞ்சா அந்த குழந்தைகள் அடோலசன்ஸில் அக்ரெசிவ் பிஹேவியரை நம்ம தவிர்க்க முடியும். அந்த குழந்தைகளுக்கு அக்ரெசிவ் பிஹேவியரை நம்ம தவிர்த்திட முடியும் அப்படின்னு சொன்னோம். அந்த அடோலசன்ஸில் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம சொன்னோம், எது சரியில்லையோ அதெல்லாம் சரியாக தோணும் அந்த வயசில். மோரோவர் தே வாண்ட் டு பி அவங்க தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும். அவங்க செய்கிறது எல்லாரையும் பார்க்கணும். தே வாண்ட் டு அட்ராக்ட் தி அதர் ஏரியா. ஒரு கேர்ள்னு சொன்னால் தன்னை ஒரு பாய் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லை ஒரு பாயாக இருந்தால் தான் செய்கிற எல்லா வேலைகளையும் ஒரு கேர்ள் பார்த்து சிரிக்கணும், சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் ஒரு சாதாரண ஒரு இன்ஃபேச்சுவேஷன் தான். அது தன்னோட வீரத்தை காட்டணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் தேவையே இல்லை. தீஸ் திங்ஸ் கேன் பி அப்சர்வ்ட் அட் எ லேட்டர் பாயிண்ட். உண்மையில நம்ம செய்கிறது காரியங்கள் சிறப்பாக இருந்தால் தட் வில் பி அப்சர்வ்ட் அண்ட் பிரைஸ்ட், தட் வில் பி பேட்டட் அப்பான். அதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் சரியாக இருந்தால் தானே. இப்போ என்ன உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த அடோலசன்ஸில்? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எக்ஸ்பீரியன்ஸை அடிப்படையாக வச்சு, அதாவது அனுபவத்தையும் பழக்க வழக்கங்களையும் சிறப்பான நடத்தைகளையும் அடிப்படையாக வச்சு அது மேலே சிறப்பான வேலைகளை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக யாருமே நம்மளை பார்க்காட்டா கூட அந்த செயல்கள் நம்மளுக்கு என்ன பண்ணும், மொரல் பூஸ்டிங்காக அமையும், ப்ரைஸு அப்புறம் அக்கோலோட்ஸ் எல்லாம் கொண்டு தரும். ஆனால் அனுபவமே இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை யாரும் எடுக்க மாட்டாங்க, அந்த செயல் பாவனைகளை யாருமே கணிசம் பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த வயசில் அது எதுவுமே மனசில் படாது. அதெல்லாம் மனசில் படணும். தீஸ் திங்ஸ் ஆட் டு பி அப்சர்வ்ட், யூ ஷுட் லேர்ன் லைக் திஸ் அப்படின்ற அந்த முறைமையே நம்ம ஒரு 10 வயசுலேருந்து, அதாவது லேட் சைல்ட்ஹுட்லேருந்து இதை சொல்லி கொடுத்தாதான் அந்த அடோலசன்ஸில் அது இருக்கும். சரி, இதெல்லாம் இப்படி வரலையே டாக்டர், நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சிலவங்க கேட்டாங்க. அப்போ என்ன செய்யலான்னா, அப்போ அது என்ன செய்யும், பாசிவ் அக்ரெஷனுக்கு வழிவகுக்கும். பாசிவ் அக்ரெஷன் சொன்னால் நீங்கள் செய்கிறது சரியில்லை அப்படின்னா, எப்படியான செய்கிறது சரியில்லைன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கள நம்ம வேர்ட்ஸாலேயோ செயல்முறையாலேயோ இல்லை இன்ன பிற ஆக்ஷன்ஸ்னால அவங்கள ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்டில் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வளர்த்துனுடுவாங்க. அதனால் எப்படியாவது அவங்கள தப்பு சொல்லணும். ஒரு வேலை செய்துகிட்டே இருக்கும்போது அது சரியில்லை அப்படின்னுவாங்க. இந்த ஆட்டிடியூடு என்ன பண்ண, வகுப்பறையில் வந்துட்டா கூட சில நேரத்தில் ஆசிரியர் கேட்குற கேள்விக்கு தனக்கு பதில் தெரிஞ்சால் கூட சொல்லாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு எதுக்கு நம்ம ஒய் ஷுட் வி ஷோ அவர் செல்ஃப், எனக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியும்னு, ஐ வாண்ட் டு சே ஐ டு நாட் நோ அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஈவன் தோ தே நோ அபவுட் தி ஆன்சர் விச் இஸ் பீங் ஆஸ்க்ட் டு தேம், அந்த கேள்விக்கு அவங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கூட தனக்கு தெரியாது போல நடிப்பாங்க, தனக்கு அந்த நினைவே இல்லாத போலவும் நடிப்பாங்க. சென்ற வகுப்பில் சிறப்பாக சொல்லியிருந்தா கூட இந்த வகுப்பில் தனக்கு தெரியல, ஐ எம் அனேபிள் டு ரீப்ரொடியூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நடிப்பு காட்டுவாங்க. எதுக்கு? தே வாண்ட் டு ஷோ தேர் ஸ்டபர்னஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி அதர் கிளாஸ்மேட்ஸ்க்கு நடுவில் காட்டணும் அப்படின்னு. நான் அப்படி தான் சொல்லாமல் தான் இருப்பேன் பதிலுன்னு. இதனால தான் எதிர்மறையான கருத்துக்களை ஆசிரியர் முன்ன வெளிப்படுத்துறதுக்கும் ஆசிரியர் அதனால் ரொம்ப வருத்தப்படுறதும் ப்ரெசன்ட் சினாரியோவில் வகுப்பறையில் நிறைய நடக்கிறது. இது நம்ம அப்படியே காத்து விசேஷமாக காது வரைக்கும் எட்டுறது ரொம்ப மனம் வருத்தத்தக்க விஷயமா இருக்குது. ஏன்னா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற அந்த பிஹேவியரை சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி கொடுக்கல. ஒரு லேட் சைல்ட்ஹுட் வந்த பொழுது ஒரு 8, 9, 10 அந்த வயசுக்குள்ளே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒன்றா காட்டிலும் வயசில் பெரியவங்களை பேசும்பொழுது யூ ஷுட் அட்ரஸ் தம் இன் ப்ளூரல். மரியாதையாக தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்து உன்னை சிறப்பான முறையில் வழி நடத்துறது இருக்கிற ஆசிரியர்கிட்ட மரியாதையாக தான் நடக்கணும் அப்படின்றத ஒரு கட்டுப்பாடு அந்த பிள்ளைங்களுக்கு வளர்த்துருந்தா அது அடோலசன்ஸில் 11ஆம் வகுப்பில் அப்படி தவறாக பேச மாட்டாங்க. அது அவங்க தாய் தகப்பனும் சரியாக வளர்க்கலை, அவங்களுக்கு பார்த்து கற்றுக்கிற பிஹேவியரும் சரியாக வரல. அதனால் ஒரு ராங் கல்மினேஷன் ஆஃப் பிஹேவியர் அப்படி இருக்கும். எது ஏற்றுக்கொள்ள முடியாத பழக்க நடத்தைகள், ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகள் அப்படின்னு சொன்னால், எதிராக நம்ம இப்படி பேசுகிறோமே, நம்மளை பற்றி தவறாக நினைப்பாங்க. நம்ம தான் முன்னாடியே சொல்லிட்டோம், இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத பழக்க வழக்கங்கள் தான் தனக்கு ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு நினைப்பாங்க. ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்போ நடக்கிறதாங்க. செல்ஃப் வர்சஸ் ஐடென்டிட்டி என்ன சொன்னால், அந்த தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கிறது அதுவே தெரியல.
அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது நல்லவனாக, சிறப்பானவனாக, நல்ல படிக்கிற மாணவனாக, இல்லை நல்ல படிக்கிற மாணவியாக, சிறப்பான பழக்க நடத்தைகள் இருக்கிற ஒரு நல்ல மாணவியாகவும், அதே போல் எந்த விதத்திலும் குறைபாடு இல்லாமல் பாடங்கள் படித்து பெரியவங்களோட மரியாதையாக நடந்துக்கிற மாதிரி ஒரு குழந்தையாக தன்னை காட்டிட்டோமான வி ஆர் நாட் குழந்தை, யூசி வி ஆர் நாட் சைல்டு, வி ஆர் grown up. இப்போ நம்மளுக்கு 15-16 வயசு தாண்டி போயிடுது. அதனால நிச்சயமாக நம்ம சிறு பிள்ளைகள் இல்லை. we cannot be treated like a never we can't be treated as a child. we'll have to என்ன பண்ணோம், வளர்ந்தவங்களாக தான் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் வளர்ந்தாச்சுன்னு சொன்னால் தவறுகளுக்கு அங்கே இடம் இல்லை அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ ஐடென்டிட்டி கிரைசஸ் இருக்கிறதுனால ஐடென்டிட்டி தன்னை எப்படி அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னா, சிறப்பான மாணவனாக, நன்றாக படிக்க தெரிஞ்ச, படிப்பில் ஈடுபாடு இருக்கிறான், படிப்பில் மட்டுமே கவனம் இருக்கு. ஸ்கூலுக்கு எதுக்கு வரோம், படிக்கிறதுக்கு மட்டும்தான் வரோம். மற்ற பிற சக மாணவர்களோடு சிறப்பாக பழகுவதுக்கு வரும். அங்கே எந்த விதமான என்ன இல்லை, முரட்டுத்தனத்துக்கோ, அங்கே மறுபடியும் ஐடென்டிட்டி நம்ம ஹீரோவாக காட்டிக்கணும் அப்படின்னா பெரிய முரட்டுத்தனம் பண்ணணும்னு இல்லை. இந்த மீடியாக்கிட்டேருந்து கிடைக்கிற எந்த ஒரு இமேஜும் நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு மாணவன் என்ன சொன்னால், மாணவனுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கு, அந்த குணாதிசயங்களை மட்டும்தான் கை கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லபடியாக புரிய வைக்கணும். அப்படி புரியணும். அந்த மாதிரி டிசிப்ளின் இருந்தால் தான், அந்த டிசிப்ளின்ற வார்த்தையை எஸ்டியூ பண்ணிவிட்டு நோ ஸ்டூடெண்ட் கேன் அச்சீவ் கோல்ஸ், அது பாட்டுக்கு அது இருக்கும். அந்த கோல்ஸ் எல்லாம் கண்ணா இருக்காது, கடைசி வரைக்கும் நிற்கவே நிற்காது. இட் ஷுட் பி வித் யூ, ஆல் யுவர் லாரல்ஸ் ஷுட் கம் அலாங் வித் யூ டில் யூ கம்ப்ளீட் யுவர் ஸ்டடீஸ். எப்போவுமே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸுக்கு, எதிர்மறையான கருத்துக்களுக்கு, எதிர்மறையான ஒரு பழக்க நடத்தைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு, தவறான எண்ண ஓட்டங்கள். அது அந்த கண்ணோட்டமே தவறு அப்படின்னு சொன்னால் எல்லா தவறையும் என்ன பண்ணணும், யூ டிஸ்பெல் ஆல் த ராங்ஸ். தவறுகள் எல்லாத்தையும் உதறிவிடு, நல்ல பழக்கங்களை மட்டும் கை கொள்ளு, உன்னை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அந்த மாணவனுக்கு அமைதியாக இருக்கும் பொழுது, அன்பாக அவனுடன் பழகும் பொழுது அவனுக்கு அன்பு கிடைச்சா போகிறோம். அந்த மாணவனாக இருந்தாலும் அது மாணவியாக இருந்தாலும் அவங்களுக்கு பரிவு, போற்றுதல் எல்லாமே கிடைச்சா சிறப்பாக இருக்கும். அவங்கள போற்றணும் என்று சொன்னால் சிறப்பான செய்திகளுக்கு, சிறப்பான செய்திகளுக்கு மட்டுமே போற்றுதல் கிடைக்கும் என்றதை அந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு 10 வயசு லேட் சைல்ட்ஹுட்லேருந்தே புரிய வச்சுட்டோமான அடோலசன்ஸில் தன்மையான குழந்தைகளாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.